அல்ல இந்த ராஜபாளையம் டவுனுக்குள்ள நான் பணத்தால் தலையெடுத்து இந்த 45 வருஷத்தில் என் ஆளுங்களையே எவனும் தொட்டதில்லை. நீ என்னடான்னா என் காருக்கு நடி உடைச்சிருக்க. உனக்கு எவ்வளோ தில்லு இருக்கும், திமிரு இருக்கும். அந்த திமிரு தானே அம்சமே. இந்த ராஜபாளையம் டவுனுக்குள்ள நீ தலையெடுத்த 45 வருஷத்துல என்ன மாதிரி ஒரு சரியான ஆம்பளைய நீ பார்த்துருக்க மாட்ட. இப்ப பாத்துக்க. இந்த பாருண்ண, எங்க அப்பா தான் மேல சகதி அடிச்சுட்டு உன் வண்டி நிக்காம போயிட்டே இருந்துச்சு. அப்பா தான் நிப்பாட்ட சொல்லிச்சு, நிப்பாட்டினேன். என் அப்பா தான் என்ன சொன்னாலும் நான் செய்வேன். அதுக்கு கார் கண்ணாடி உடைப்பியா? கார் கண்ணாடி இல்லைண்ணே, எங்க அப்பா தான் சொல்லிச்சுன்னா மண்டையவே உடைப்பேன். அப்பா அண்ணன் மண்டையை உடைச்சிருவேன்ற? அண்ணன் இல்லைண்ணே, எவன் மண்டைனாலும் உடைப்பேன். என்னது ஏன் மண்டையை உடைப்பியா நீ? என்ன தைரியம் இருந்தா பட்ட பகல்ல அது அண்ணன் ரைஸ் மில்லுக்குள்ளேயே? டே ரோலக்ஸ் ராஸ்கல், என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? அன்னைக்கே உங்க அக்கா புருஷன் ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வெட்டி எரிஞ்சிருந்தேன்னா இன்னைக்கு அவன் அண்ணனை குத்த வந்திருப்பானா? என்ன ஆளும் பேருமா சேர்ந்து எங்க அண்ணனை ரவுண்ட் அப் பண்றீங்களா? நீ என்ன நீ அதுக்கு தான் அவனை பிடிச்சி நான் பேர்ல உள்ள போட்டாச்சுல. இப்போ நீ தேவையில்லாம் பேசி எரியா தேவையில்லாது எரியா தேவையில்லாதுங்கிற எங்க அண்ணனை குத்த வந்து உங்களுக்கு தேவையில்லாம போச்சா? பம்பரத்தான், நீ நேரங்காலம் தெரியாம தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க. நீ கொல்ல போறேன் பாரு. இந்த பாருண்ணே, இப்போ மட்டும் நீ ஊன்னு சொல்லு, என் அக்கா புருஷன் தலையை கொண்டு வந்து உன் வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறேன். நீ தான் சொன்ன என் மேலே வம்பு வேணா வழக்கு வேணா எம்எல்ஏ ஆக முடியாதுன்னு. இப்போ சொன்ன உன் வார்த்தைக்கு நான் கட்டுப்படுறேன். இந்த நாரப்பைய கட்டுப்பட்டதெல்லாம் இருக்கட்டும், நமக்கா ஒருத்தர் குத்துப்பட்டு ஆஸ்பத்திரியில் கட்டுப்பட்டு கிடக்குறானே, அவனை போய் பார்த்துட்டு வருவோம். புண்ணியமாவது கிடைக்கும். இதுக்கு தான் இவனை சொன்னேன், எந்த வம்பு தும்புக்கும் போகாதடா போகாதடான்னு. கேட்டானா இவன்? மேல சகதி அடிச்சுட்டு வண்டியை நிப்பாட்டாம போறானேன்னு சும்மா சொன்னேன். அதுக்கு வந்த வேணையா இது? இந்த அநியாயத்தை என்னன்னு கேளுங்க பெரிய டாக்டர். டாக்டரா? ஆமா, எவனோ ஒரு சல்லி பயலுக்கு விழ வேண்டிய குத்த இவன் பொசுக்குன்னு போய் வயத்த காட்டி வாங்கியிருக்கேன். யாரோ யாரையோ குத்த வந்தா இவனுக்கு என்ன? பாத்துக்கிட்டு சும்மா நிக்க வேண்டியதானே? இவனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க பெரிய டாக்டர். அப்பத்தா என்னடா டாக்டர் கிடையாது, அவரை காப்பாத்த போய் தான் உன் பேரை குத்து வாங்கிட்டு வந்து படுத்து கிடக்குறேன். உங்களை காப்பாத்த தான் குத்து வாங்கினானா? அது சரி. ஆஸ்பத்திரிக்கு வரும்போது 2 ஆப்பிள் கிப்பிள் வாங்கிட்டு வரப்படாது. 2 பேரும் வெறும் கை வீசிட்டு வந்திருக்கியே. ஏத்தா ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கிட்டு வரக்கு அவனை பிரசவமாயா படுத்து கிடக்குறேன். நீ பேசாம கொல்ல போறீ. ஏத்தா நீ என்ன ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழம் கேட்டுட்டு இருக்க? உன் பேரை மட்டும் ஒரு வார்த்தை கேட்கட்ட அண்ணன்ட்ட பல அதிகாரமுள்ள பதவிகளை வாங்கி கொடுப்பாரு அண்ணன். அடி சக்க நானா? யாரு என் பேரனுக்கு பதவி வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. என் பேரன் நினைச்சா எந்த பதவியிலும் அவனே போய் உக்காந்துக்குருவான், கூட 4 பேர்த்தோட. ஒன்னனுக்கு வேணும்னா என் பேரன் கிட்ட கேளு. என்னடா கொஞ்சம் சும்மா இரு. மன்னிச்சிருங்கண்ணா, எங்க அப்பத்தா கொஞ்சம் வாயாடி. இந்த பாரு மருது, ஒரு பொம்பளையுடைய வீரம் தான் பிள்ளையுடைய வீரம். உன் வீரமே உங்க அப்பத்தா தான். உடம்பு பார்த்துக்க, ஏதாவது உதவின்னு சொல்லு, அனுப்பி வைக்கிறேன். வரேன் வரமா வரமா. சரிங்கண்ணே. மருது, கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்துட்டா. உனக்கு ஒண்ணுன்னு தெரிஞ்ச உடனே பார்க்க வந்துட்டா. அந்த புள்ள எதுக்கு அப்பத்தா என்ன பார்க்க வருது? எனக்கு என்னவோ அவ மாறுற மாதிரி தெரியல. ஏண்டா, உன் நிழல்ல பேய் நின்னாலே தாயா மாறும், அவ மாற மாட்டாளா என்ன? அவ சொன்ன மாதிரியே ஒன்ன புரிஞ்சுக்கவே. அப்புறம் கைக்குள்ள என்ன, பைக்குள்ளேயே இருப்பா. ஐயா மானே தேடி வந்த வழிய பார்த்து போங்க. வாங்க மச்சான் வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. வாங்க மச்சான், சும்மா வாங்க மச்சான், வாங்க மச்சான் வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. கலர் கலரா சட்டை போட்டு வந்த மட்டும் பிடிச்சிருமான்னு கேட்டி நீ? இப்ப கலர் சட்டை போட்டு வந்திருக்கா, தர்மத்தின் தலைவன் ரஜினி மாதிரி. இப்ப என்ன சொல்ல போற? வாங்க மச்சான், சும்மா வாங்க மச்சான். டிக்கெட் எடுப்பா. ஏய், எங்க போணும்? தலைவன் கோட்டை. எத்தனை? 2. அண்ணே, குறைச்சாம 2 கொடுங்கண்ணே.
ஏமா அங்கெல்லாம் நிக்கிறது என்ன டவுன் பஸ்ஸா வேணா கூடலூர்ல இறங்கிக்க. இங்க இறங்க திரும்ப 2 கிலோமீட்டர் நடந்து வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணேன்? என்னம்மா குலத்தாச்சி பிள்ளை கேக்குறாள், கேக்குற ஸ்டாப்ல நிப்பாட்டுங்க. வயிற்றுக்குள்ள புள்ளதா இருக்கும், அப்புறம் என்ன பூதமா இருக்கும். எல்லா இடத்துலையும் நிப்பாட்டினா எனக்கு மெம்ம கொடுப்பாங்க. முத நீ டிக்கெட் எடுத்தியாமா? எடுத்தாச்சு. ஏன்னா நல்ல அழகான அம்சமான பொண்ணு கேக்குது, நிப்பாட்டலாம்ல. என்னால எல்லாம் நிப்பாட்ட முடியாது. உன் வேலையை பாரியா. டிக்கெட் டிக்கெட் வழி விடுமா. சும்மா வெள்ளை சட்டை போட்டு சைடு அடிக்க வந்தா மட்டும் போதாது. துரைக்கு தைரியம் இருந்தா எங்க துரசாம்பரத்துல நிப்பாட்டிட்டு பாப்போம். என்னடா அந்த பிள்ளை ஒன்னு நிப்பாட்ட சொல்லுது? அதான் நம்மள நிப்பாட்ட சொல்லிட்டால, அப்போ நிப்பாட்டிடுவோம். எப்படி? எல்லாம் நீ இருக்கிற தைரியம் தான். அதான் எப்படிங்கிற? நிப்பாட்டிடுவோம். அதான் எப்படா? இப்படி டேய் காக்கா மண்டியா, நீ வண்டி நிப்பாட்டு. துரைசாமி போற வந்துருச்சு, இறங்கிக்க. ரைட் ரைட். யோ சீக்கிரம் மேல வாயா. சட்டி அங்க வையா. வழியில வச்சுக்கிட்டு இருக்கா. எங்கயா போணும்? ஒரு எட்டிச்சன் ஒண்ணு குடியா. எல்லாரும் நிக்காத ஊருக்கு தான் டிக்கெட் கேப்பீல. பொம்பளை பொண்ணு நிக்குது, ஆம்பளை பொண்ணு ரொம்ப நிக்காத. பேசாத, தலைவங்கோட்டையில இறங்கிக்கோ. அண்ணே கொக்கர்கண்ணே கருஞ்சிருத்தமா நீ இருக்கும்போது இந்த அண்ணா நடக்கலாமாண்ணே? என்னன்னு கேளு. கேப்பண்டா உனக்கு 8 சேரியில நிக்கணுமா? ஆமாண்ணே. நிக்கும். எப்படிண்ணே நிக்கும்? நிக்கும். எப்படிண்ணே நிக்கும்? இப்படி தாண்டா. ஐயோ ஏட்டி பாக்கியம், நின்னு தெரிக்க. ஐரம் எனக்கு எதுக்கு வேற ஆளு சேட்ட? ஆனை மேல எறும்பு ஏற ஆசைப்படலாம், ஆனையவே ஏற ஆசைப்படலாமா? பாத்தியாடா பனியார சட்டி மாதிரி இருந்துகிட்டு பழமொழி வேற. தூ. யப்பா. ஏய் என்ன ஏன்டா இப்ப அடிச்ச? பின்ன பப்ளிக்ல துப்புனா தப்பு இல்ல? அவ கோயிலுக்குள்ள தானே துப்ப கூடாதுன்னு சொன்னா. அவ இருக்கிற இடம் எல்லாமே கோயில் தான்டா. இதுக்கு ஆணியே தவல. பாக்கியா பாக்கியம், உன்னை தெய்வம்னே சொல்லிட்டான். எனக்கு தெரிஞ்ச அவன் தான் நீ உனக்கு பொருத்தமான ஆளு. ஏண்டி அவனை பாக்கியத்துக்கு பொருத்தமானவன் எதை வச்சு சொல்ற? இவ சொன்ன உடனே கோளாரா பஸ் நிப்பாட்டினால, இதை விட வேற என்னக்கா வேணுங்கிற? அவனை விட ஒரு ஆள் உனக்கு வேணுமா என்ன? சும்மா வாடி தொண தொணன்னு ஏட்டி நீ சொன்னா நாங்க கேக்குறோம், ஆனா நாங்க சொன்னா நீ கேட்க மாட்டேங்கிற. அப்படிலாம் இல்லடி. அப்ப சொல்லு, எப்படியாப்பட்ட மாப்பிள்ள வேணுங்கிற? எனக்கு லைஃப்ல நல்லா சமைச்சு போடுறவன் கிடைச்சா சந்தோஷமா இருப்பேன். எல்லாரும் சம்பாரிச்சு போடுற மாப்பிளைய தான் கேட்பாளுங்க, நீ என்னடி சமைச்சு போடுற மாப்பிளைய கேக்குற? சமைக்க தெரிஞ்சவன் தான்க்கா. வாழ்க்கையில பொறுமையாவும் இருப்பான், பொறுப்பாவும் இருப்பான். பொறுமையாவும் இருப்பான், பொறுப்பாவும் இருப்பானா? ஐயோ என்னத்துக்கு யோசிக்கிறான்னு தெரியலையே. இப்படி லவ்வில் இறங்கி அடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நம்மளை எச்சியல் எடுக்கிற அளவுக்கு இறக்கி விட்டானே படுவாவி பைய. இதை ஒரு ஹோட்டல் எடுத்திருந்தாலும் கூட சம்பளம் மூலமாக கொடுத்துருப்பாங்க. டேய் திண்ணது எந்திரிச்சு போடா. எவ்வளவு செஞ்சா? 50 ரூபா. 50 ரூபாய்க்கு கூட்டே சரியா போச்சு. கிளம்பு. வெளியே அவனை வச்சுக்கிறேன். போடா 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 கண்ணுல போடா. என்ன புலம்பாதடா, நீ தானே சொன்ன லவ்ல மரம் சும்மா இருந்தாலும் காத்து விடாதுன்னு. இது காத்து பண்ற வேலைடி, போய் எடு. அதுக்கு என்ன எச்சியல் எடுக்க பண்ணி வராத வரைக்கும் நம்ம பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க அடுத்த வாய் அன்னைக்கு சரி. ஏய் அங்க பாரு, அந்த பிள்ளையோட அப்பா வரையான் பாரு. திரும்ப திரும்ப நம்ம ஏர்போர்ட்ல வேலை செய்யறோம், எச்சியல் எடுத்துக்கிட்டு இருக்கோம். போ அங்கிட்டு போ. தம்பி உங்களை தான் தம்பி உங்களை தான் பார்த்துட்டாங்க. நீங்க தானே சார் அன்னைக்கு பட்ட பகல்ல வளையல கடலை வச்சு உங்களை செவிட்ட கட்டி ஒரு அரைஞ்சாங்க. அந்த மாவீரன் தான் சார். அட என்னச்சு நீங்க படிச்சதை மறக்கலாம், அடிச்சதை மறக்கலாமா? சார் மன்னிச்சிடுங்க சார், எங்க அப்பத்தாவை அரைஞ்சதால கோவத்துல திரும்ப உங்களை அடிச்சிட்டேன். நீங்களே நீ மன்னிச்சிருங்க தம்பி. அன்னைக்கு உங்க அப்பா தான் என் பொண்ணு அடிச்சதுனால தான் அவங்கள நான் அடிக்க வேண்டியதாயிருச்சு. பெத்த தாய் மாதிரி இருந்த ஒருத்தங்களை கை நீட்டி அடிச்சது பெரிய தப்பு தம்பி. அதுக்காக இன்னைக்கு வரைக்கும் நான் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் மனசு லேசாச்சு. என்னை மன்னிச்சிரியா? நல்ல ஃபீலுப்பா. ஆமா நீங்க லோடு மேனுவல் தானே பாக்குறீங்க? ஆமா சார். அப்புறம் இங்க சமையல் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? அது இல்லை சார், நான் லவ் பண்ற புள்ள நல்லா சமையல் தெரிஞ்ச மாப்பிள்ளை கிடைச்சா சந்தோஷப்படும் சொல்லிச்சு, அதான் சமையல் கத்துக்க வந்தேன். அவ சந்தோஷம் தான் சார் என் வாழ்க்கை. அதுக்கு சமைப்பது எப்படின்னு ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டியதானே? அது வாங்கலாம், படிக்கிறது யார் சார்? சரி பேசு. அது ஒன்றும் இல்லை சார், புத்தகம் வாங்கி படித்தா ஒரு ஆளுக்கோ இல்லை 10 பேருக்கு மட்டும் தான் சமைச்சு போட முடியும். ஆனால் இங்கே ஒரே நேரத்தில் 2000 பேருக்கு சரியாக உப்பு உரப்பு போட்டு ருசியாக சமைக்கிறாரே, அவர்கிட்ட சமையல் கற்றுக்கிட்டு அந்த ஒத்த பிள்ளை சமைச்சு போட்டால் எப்படி இருக்கும்? பார்த்தீங்களா சார், என்ன ஒரு ஃபீலிங்.